இன்றைக்கி ஒரு டேஸ்டியான சன்னா மசாலா எப்படி செய்யணும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கல்பாசி, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நறுக்கின பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். கூடவே ஒரு தக்காளியை போட்டு அது நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கலாம். அதை வதங்கினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பட்டை வகைகள், கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதை வதக்கிட்டு கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த சன்னாவை இதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு சுவையான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.